ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அகமதாபாத்தில் இருக்கிற காந்தி அடிகளுடைய சபர்மதி ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆசிரமம் சபர்மதி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆசிரமம் காந்தியடிகள் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்து ரெண்டாவதாக உருவாக்கின ஆசிரமம் இது. இங்கே மகாத்மாவுடைய வாழ்க்கை வரலாறு ஓவியங்களாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு அமைதியான இடம், மனசுக்கு அமைதி தரக்கூடிய இடம். இந்த இடத்துலேருந்து தான் காந்தியடிகள் தண்டி யாத்திரை அல்லது உப்பு சத்தியாகிரகம் அதுக்கு கிளம்புனார். கிளம்பும் பொழுது சுதந்திரம் கிடைக்கும் வரை இங்கே திருப்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சி 1948 மகாத்மா இறந்துடவும் அந்த இங்கேருந்து தண்டி யாத்திரை கிளம்புனதுக்கப்புறம் அவர் இந்த ஆசிரமத்துக்கு வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தி நாங்கள் கேட்டோம். ஸோ இந்த ஆசிரமத்தில் பார்த்திங்கன்னா அவர் வாழ்ந்த வீடு இருக்குது, இந்த ஆர்ட் கேலரி இருக்குது. இங்கே வரத்துக்கு நீங்கள் அகமதாபாத் வந்துட்டு அங்கேருந்து சபர்மதி ஆசிரமம்னு கேட்டிங்கன்னா எல்லா ஆட்டோ டிரைவர் கார் எல்லாம் கொண்டு வந்து விட்டுறாங்க. அதிகபட்சம் 100 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள என்ட்ரி ஃப்ரீ தான், எல்லா நாளும் ஓப்பனாக இருக்குது. இது காந்தி அவர்கள் வாழ்ந்த வீடு. இது கஸ்தூரிபாய் அவர்களுடைய ரூம். இந்த சைடு இது மெயின் டோரு, இது கிச்சன். இங்கே காந்தி யூஸ் பண்ண கைத்தடி, அவருடைய அஸ்தி கொண்டு வந்த கலசம் அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் எங்கே உட்காந்து பொலிட்டிக்கல் பிரச்சனைகளை பேசினாங்களோ, எந்த இடத்துல உட்காந்து எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்தது, லெட்டர் எழுதுனது, அந்த முக்கியமான ஒரு இடத்த நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆமாம், இந்த சின்ன இடத்துல தான் அந்த சேர், அந்த ஒரு இதில் உட்காந்து அந்த டேபிளில் தான் எல்லா லெட்டரும் எழுதியிருக்காங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற இதில் தான் நூல் கோத்து காதி ஆடைகள் அணிஞ்சிருக்கிறாங்க. நன்றி.